ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலீலோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைசோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். இங்கு கூடியிருக்கும் ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேன் பிரேமா கிருஷ்ண சுவாமியின் பணிவான நமஸ்காரம். இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தில் ராதா கல்யாணத்தை பற்றி உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு அவர் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் VM சுந்தரம் அவர்கள் என்கிட்ட அக்டோபர் மாதமே கேட்டார்கள். நான் சரி அப்படின்னு சொன்னேன். அதை உங்கள் முன்னாடி கண்ணனோட லீலைகளையும் சேர்த்து ராதையின் கல்யாணத்தையும் அடியேனுக்கு உபன்யாசம் பண்ண வேண்டும்ங்கிற ஆசை. ஒப்புலுண்டே குருகாரிக்கு தப்புலுண்டே தாசுரிக்கு அப்படின்னு தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவான். நல்ல விஷயம் அடியனுடைய வாக்குலேருந்து வந்தது அப்படின்னா அது அடியனுடைய குரு கிருபை, ஆச்சாரிய கிருபை. தவறா ஏதாவது சொன்னா இல்லை சாமானியப்பட்ட விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அடியனுக்கு புத்தி மட்டு உங்க எல்லாரையும் க்ஷமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறார் ஆழ்வார். என்ன அர்த்தம்? ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னா அந்த ஜோதி அங்கேயும் பிரகாசமா இருக்கும், எல்லா பிராபல்யங்களும் அங்கேயும் இருக்கும். அவர் இங்க வந்து அவதாரம் பண்ற போது, பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ற போது அதே என்ன இருக்குமோ, அந்த ஜோதியில என்ன இருக்குமோ, எப்பேற்பட்ட பிரபாவங்கள் இருக்குமோ அத்தனை பிரபாவங்களும் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்மளாம் ஆத்துல வந்து குத்து விளக்கு ஏற்றி வைப்போம் சுவாமி முன்னாடி. அந்த குத்து விளக்குலேருந்து தான் நிறைய அகல் விளக்கை எடுத்துட்டு போய் ஏற்றி ஏற்றி வாசலில் கொண்டு போய் வைப்போம். அப்படி ஏற்றி வைக்கிற போது இங்கே இருக்கிற ஜோதியோட பிரகாசம் குறையறதா? குறையலை. அங்கேருந்து எடுத்துட்டு போய் அங்கே கொண்டு போய் வாசலில் வைக்கிறோமே, அதோட பிரகாசம் குறையறதா? குறையலையே. அந்த குத்து விளக்கு மாதிரி அந்த பகவான் வைகுண்டத்தில் இருக்கான், அங்கேருந்து இறங்கி இங்கே கீழே வரான், அவதாரங்கள் பண்ணுறான். அப்படின்னா எப்படி அந்த அகல் விளக்கு எரியறதோ அதே மாதிரி அதே பிரகாசம், அதே பிரபாவங்கள் அத்தனையும் செய்யக்கூடியவர் அந்த பகவான். அதனால தான் நம்மாழ்வார் சொல்றார், ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவரை ஒவ்வொரு தடவையும் அவதாரம் பண்ற போது கூடவே தாயார் என்ன பண்ணுவா, தானும் அவதாரம் பண்ணிடுவாள். ஏன் அப்படின்னா அகலியில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா அவள், அவனுடைய நெஞ்சை விட்டு நீங்காம இருக்கக்கூடியவள். அதனால அவளும் வந்து கூடவே அவதாரம் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல ராதையையும் கண்ணனையும் சொல்லணும்னு ஆசை. அந்த ராதையும் கண்ணனும் இருந்திருக்கார்கள் அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்ம ரிஷி ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். வேற எந்த இதுலயும் காண கிடைக்கல. ஆனா பாகவதத்துல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா பூடகமா சொல்லியிருக்கார். ராதை கிருஷ்ணரை தான் முதல் ஸ்லோகத்திலேயே ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. நமோ நமஸ்தே த்ரிஷபாய சாத்வதா விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம் நிரஸ்த சாம்யாதிசயே நராதச அப்படிங்கிற சுகபிரம்ம ரிஷி இந்த ஸ்லோகத்தில். அப்போ ராதையும் கிருஷ்ணனும்
தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியறது பாகவதத்தில். ஸ்ரீ கிருஷ்ணன் கோலோகத்துல ராதையோட இருக்கான் அப்படின்னு வேதமே சொல்றது. கோலோகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ராதையோட கிருஷ்ணன் காட்சி கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா வேதம் சொல்றது கோலோகம் மட்டும் இல்ல, அந்த வைகுண்டத்துல அயோத்தி லோகம்ங்கிறது கூட ஒண்ணு இருக்கா அந்த இடத்துல. அது என்னது? அப்ப 2-3 வைகுண்டம் இருக்கா? அயோத்தி லோகம்ங்கிற வைகுண்டம், கோலோகம்ங்கிற வைகுண்டம், ஒரே ஒரு வைகுண்டம் தானே இருக்குன்னு சொல்லுவா எல்லாரும். அப்படின்னா ஒரே ஒரு வைகுண்டம் தான். எப்படி ரங்கநாதர் திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கார், அவரை சுத்தி ராமர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, அந்த இடத்துல அழகா இவருக்கு நரசிம்மனுக்கு சன்னதி, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வைகுண்டம் ஒண்ணுதான். ஆனா வேதமே சொல்றது இத, வைகுண்டம் ஒண்ணுதான், ஆனா கோலோகம் அயோத்தி லோகம்னு இருக்கே, அங்கங்க அந்தந்த பக்தர்கள் அந்தந்த பகவானைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாள். கிருஷ்ண பக்தர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா தன்னுடைய கிருஷ்ணனையும் ராதையும் தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாளாம். அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த கோலோகத்துல கண்ணனும் ராதையும் அவளுக்கு காட்சி கொடுக்கிறாளாம் அந்த இடத்துல. அங்கேயும் என்ன இருக்கு அந்த கோலோகத்துல அப்படின்னா பிருந்தாவனம் இருக்கு, யமுனை இருக்கு, கோவர்த்தனம், எல்லாமே அங்கேயும் நித்தியவாசமா இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல எல்லாம். அப்படி அந்த யமுனை கோவர்த்தனம் எல்லாமே அங்க நித்தியவாசம் இருக்கிறது என்ன பண்ணும்? பகவான் அவதாரம் பண்றான் கீழன்னா தானும் இறங்கி ஓடி வந்துருமா. அங்கேருந்து வந்த யமுனை தான், அங்கேருந்து வந்த கோவர்த்தனம் தான் இங்கன்னு மகான்கள்லாம் சொல்லுவா. ஒரு சமயம் ராதா தேவி கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்கிறாள். என்ன கேட்கிறா அப்படின்னா, லோகங்கள்லயே எந்த லோகத்துல பிரேமையோட உத்கர்ஷம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா. பிரேமை அப்படின்னா அன்பு. அந்த அன்போட உத்கர்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரேமை மேல 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 வளரும். எங்க வளரும் இந்த உத்கர்ஷம் அப்படின்னு கேட்டா ராதாதேவி கிருஷ்ண பகவான்கிட்ட. அப்போ பகவான் சொன்னார், பூலோகத்துலதாமா அந்த பிரேமையினுடைய உத்கர்ஷம் ஜாஸ்தியா இருக்கும், புஷ்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவ பார்த்தா பூலோகமா, வைகுண்டம்னு சொல்லல, சொர்க்கம்னு சொர்க்கமாவது சொல்லியிருக்கலாம், சொர்க்கம்னு சொல்லல, க்ஷீராப்தின்னு சொல்லல, பூலோகம்ங்கிறாரு இவர். ஏன் இப்படி பூலோகம்ங்கிறார் அப்படின்னா, பூலோகத்துல இருக்கிறவளுக்கு பிரேமைன்னா என்னன்னே தெரியாதே. சாட்டிய மிஸ்ரம் சௌர்ஹூதம்ங்கிறா. ஏன் அப்படின்னாக்க சாட்டிய மிஸ்ரமா இருக்குமா, காமியார்த்தமா தான் அவளுக்கு அன்பு இருக்குமா பிரேமை. ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா உடனே அவகிட்ட அன்பு இருக்கிற மாதிரி நடிப்பா, காரியம் ஆன உடனே அவளைதான் போயிடுவா. அப்பேற்பட்ட அன்பு உள்ளவாள் தானே, அவள்கிட்ட போய் பிரேமை இருக்குங்கிறாரு இவர். எப்படி நீங்க பூலோகம்னு சொல்றே அப்படின்னு கேட்டா, அதுக்கு பகவான் சொல்ற, ராதே பிரேமையுடைய பரிபூர்த்தி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னாக்க பிரிவுல தான் ஏற்படும். நீ பிரிஞ்சு இருந்து பாரு, எப்பவும் என்னையே பார்த்துட்டு இருக்க, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு அண்ணன்டையே போக மாட்டேங்கிற, என்னையே பார்த்துட்டு இருக்க, பிரிஞ்சு இருந்து பாரு, அதுதான் பிரேமைன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா பிரிஞ்சு இருந்து பாரு, அந்த பிரிவுல மனசு கடந்து தவிக்கும், அந்த மனசு துடிக்கும், அதத்தான் பிரேமை, அது அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அவர். ஏன் அப்படின்னா, கோபிகைகள்லாம் கண்ணன் கோகுலத்திலிருந்து மதுராக்கு போறான்னு அப்படி துடிச்சார்கள் அவர்கள். கண்ணன் நம்மளை விட்டுட்டு போக போறானேன்னு அந்த பிரிவுல தான் இருக்கும்னாலும். நம்மளே கூட நமக்கு ரொம்ப பிடிச்சவா யாராவது இருந்தா, அவ நாங்க கிளம்புறோம் ஊருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்கன்னு டாட்டா சொல்லி அனுப்ப மாட்டோம். அவ வாசல்ல நிற்போம், கொல்லை பக்கம் நிற்போம், அவளோட ரேழியில நிற்போம். ஐயோ நீங்க கிளம்புறீங்களா, நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு 10 தடவை கேட்க மாட்டோம். ரொம்ப பிடிச்சவாளா இருந்தாதான். எல்லாரும் அந்த உத்கர்ஷம் அப்படி இருக்காது, ஆனா ரொம்ப பிடிச்சவாளா இருந்தா நம்ம போய் நின்று பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இவர் சொல்ற, பிரேமையுடைய உச்சக்கட்டம் எங்க இருக்கும் அப்படின்னாக்க பிரிவுல தான் மனசு கடைஞ்சு தவிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப அவ பார்த்தா ராதை, ஓஹோ நம்ம கண்ணனை விட்டு பிரிவோம் அப்படின்னு நினைச்சுண்டா, அந்த பிரேமையை எப்படி இருக்கு, அந்த விரக தாபம் எப்படி இருக்குங்கிறதுனால அவ பூலோகத்துல அவதாரம் பண்றாளா. அவதான் யார் அப்படின்னாக்க கண்ணனுடைய சக்தி தானே ராதை, அதனால அவ பூலோகத்துல அவதாரம் பண்றா அப்படின்னு சொல்லுவா. சாட்சாத் லக்ஷ்மி தேவியே 2 அவதாரம் பண்ணினாளா கிருஷ்ணன் அவதாரம் பண்ற போது. என்ன 2 அவதாரம் அப்படின்னாக்க, ருக்மிணி துவாரவத்யாது ராதே பிருந்தாவனே வனே அப்படின்னு சொல்லுவா. பிருந்தாவனத்துல ராதையாவும் துவாரகையில ருக்மிணி பிராட்டியாவும் அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல அடியனுடைய குருநாதர் கிருஷ்ண பிரேமி சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, 2 அவதாரமும்
அவ பண்ணினான் இல்ல, 16,108. ஏன்னா 16,108 பத்தினிகள் அவன் கல்யாணம் பண்ணிண்டான். அந்த 16,108 யார் அப்படின்னா லக்ஷ்மி பிராட்டி தான் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்படின்னு பாகவதத்துல கூட காண கிடைக்கிறது அப்படின்னுவர். ஸ்ரீமன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரண சேவை பண்றதுக்கு கூட ஒரு லக்ஷ்மி இருந்தா போருமா, ஒரே ஒரு லக்ஷ்மி இருந்தா போரும் நரசிம்ம பகவானுக்கு. ஏன்னா அதுவே அதிகப்படி. நரசிம்ம பகவானோட பார்த்துட்டு லக்ஷ்மி பிராட்டியை பயந்து ஓடி போயிட்டா. அதனால ஒரு லக்ஷ்மி இருந்தா போரும். ராமச்சந்திரமூர்த்தி சொல்ற 2வது லக்ஷ்மியே எனக்கு வேண்டாம், 2வதுவளே வேண்டாம், ஒத்தியே போரும், சீத்தை ஒருத்தியே போரும், ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க என்னது பத்தினி எனக்கு போரும்னு விட்டார் அவர். அப்போ அந்த லக்ஷ்மி பிராட்டிக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த கண்ணன் கிருஷ்ணன் அவதாரம் பண்ற போது நாம்ளே நிறைய அவதாரம் ரூபம் எடுத்து கீழே வந்து பிறந்து அவனுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாள். ஏன் அப்படின்னா அவளுக்கு நிறைய தாசிகள். ராதையோட கோலோகத்துக்கு போனா ராதைக்கு அஷ்ட சகிகள்னு சொல்லுவா. அந்த அஷ்ட சகிகளுக்கு ஒரு 40-50 நிறைய பேர் தாசிகள்லாம் இருப்பா ஒவ்வொருத்தருக்குமே. அதே மாதிரி லக்ஷ்மி பிராட்டிக்கும் நிறைய தாசிகள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஆனாலும் இங்க வந்து அவதாரம் பண்ணின உடனே பெருக்கிறது துடைக்கிறது எல்லாம் அவளே பண்ணுவாளாம். ஏமா நீங்க பண்றேன், நாங்கள்லாம் பண்றோமே அப்படின்னு அவள்லாம் கேட்பாளாம். அதுக்கு லக்ஷ்மி பிராட்டி சொல்லுவாளாம், இங்க வந்து கண்ணனோட மகுடத்தை சூட்டிண்டு அவனோட சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு நான் வரல, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் நான் இறங்கி இருக்கேன், அதனால எல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னால அவ்வளவு ஆசை. அதனால அவ என்ன பண்ணினான்னா சாட்சாத் லக்ஷ்மி தேவியே பிருந்தாவனத்துல ராதையாவும் அவதாரம் பண்ணாலாம், கோபிகைகளாகவும் அவதாரம் பண்ணா. 16,108 பேர் மட்டும் இல்ல, ராதையாகவும் கோபிகாகவும் சர்வ கோபிகளாகவும் லக்ஷ்மி பிராட்டியே அவதாரம் அப்படின்னா. அனந்த ரூபத்தை எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டா. ஏன்னா அத்தனை வசத்தி கிருஷ்ண அவதாரம், பூர்ணமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படின்பா. கிருஷ்ண அவதாரத்துல லக்ஷ்மி பிராட்டியுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தம ஸ்திரீ தர்மம். அதுதான் லக்ஷ்மி பிராட்டியோடைய தர்மமா. ஸ்திரீ தர்மத்தை காண்பிக்கணும், பதிவிரதா தர்மத்தை காண்பிக்கணும்னு அவ அவதாரம் பண்ணினாலாம். ராதையோட லட்சியம் என்ன அப்படின்னா பிரேம பக்தியை காட்டணும். ஏன்னா அவன் சொல்லிட்டானே பிரேமம் உத்கர்ஷம் இங்கதான் இருக்குன்னு. அந்த பிரேம பக்தியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் அவதாரம் பண்ணினாளா ராதை. கண்ணனோட அவதாரத்தை ஆண்டாள் சொல்றா. ஏன்னா எனக்கு ஆண்டாளை விட்டு என்னைக்குமே போக மனசு வராது. எல்லா பாசுரத்திலையும் எல்லா இடத்துலையும் ஆண்டாளை சொல்லாமையே இருக்க மாட்டேன். அடியன் கோதா நாச்சியார் சத்சங்கம்னு ஒன்று நடத்தின்னு இருக்கேன், அதுல ஆண்டாளை பத்தி தான் சொல்லுவேன். அதனால ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா, கண்ணனோட அவதாரத்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படிங்கிறா. தேவகி புத்திரனா மதுரால ஜெயில்ல பிறந்துட்டான். இத்தனை இடம் இருக்கு லோகத்துல, போயும் ஜெயில்ல போய் அவதாரம் பண்ணுவானே, நிறைய இடமா இல்ல கண்ணனுக்கு அவதாரம் பண்றதுக்கு அப்படின்னா. ராமாவதாரத்துல வால்மீகி சொல்லிட்டாராம். என்ன சொன்னார் அப்படின்னா சீதைக்கு தான் ஏற்றம். அதுவும் எப்படி சொல்லிட்டார், சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டாராம். சிறையில இருந்தா பத்தியா அவளுக்கு தான்ப்பா ஏற்றம் அப்படின்னாலாம். கொஞ்ச நாள் முன்னாடி சீதை ராமரோட ஒரு சரித்திரம் வந்தது. எதுல வந்தது அப்படின்னாக்க டிவியில வந்தது. அதுல அவ அந்த ஹெட்டிங் என்ன போட்டிருந்தா பாருங்க, சீதாயாம் சரிதம் மகது அப்படின்னு தான் கொடுத்திருந்தா. சீதையுடைய ஏற்றம் அப்படின்னு தான் சொன்னாவ. அப்போ ராமாயணம்ங்கிற டைட்டில் கூட கொடுத்திருக்காரு. ராமாயணம்னா ராமர் தானே அப்படின்மோ, ராமர் இல்லையா, ரமா அப்படிங்கிற ஒரு திருநாமம் சீதா பிராட்டிக்கு, அதனால அவர் ராமாயணம்ங்கிற டைட்டில் கொடுத்தார் அப்படின்வா. இவ்வளவு ஏற்றம் சீதா பிராட்டிக்கு. பார்த்தார் ராமச்சந்திரமூர்த்தி, 14 வருஷம் நான் காட்டுக்கு போய் கட்டப்பட்டேன், 10 மாசம் சீதையை பிரிஞ்சு வாடினேன், குரங்கு படைய கட்டி மேய்ச்சுண்டு போய் சீதையை மீட்டுண்டு வந்தேன், கடைசியில அவளுக்கு போய் பெருமைன்னு விட்டாரே வால்மீகி. பார்த்தார் சிறையில பிறந்தா சிறையிலேயே போய் இருந்ததுனால ஏற்றம் விட்டார், நான் சிறையிலேயே பிறந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் சிறையை சூஸ் பண்ணினாராம். சிறையில வந்து எப்படி அவதாரம் பண்ணார், அற்புத பாலகனா அவதாரம் பண்ணிட்டார். அத பாகவதம் சொல்றது. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தளம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிகி விலோசமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவ ஐக்ஷதனம் வசுதேவர் பார்த்துட்டாராம்.
ரெண்டு பேரும் பார்த்துட்டாலும் அற்புத பாலகன் அப்படின்னு. அதனால அந்த ஸ்லோகத்துல அப்படி சொல்லியிருக்கு. அற்புத பாலகம் தம் அற்புதம் பாலகம். அற்புத பாலகன்னு ஏன் சொல்றா அப்படின்னா, எல்லா குழந்தையும் பிரம்மா படைக்கிற அந்த பிரம்மாவை இது படைச்சுட்டு வந்து இங்க படுத்துட்டு இருக்கான், அதனால இவன் அற்புத பாலகன் அப்படிங்கிறான். இந்த அற்புதம்ங்கிற வார்த்தையை பதத்தை ஒவ்வொரு பதத்தோடையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. தம் அற்புதம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு பிரிக்கணும். ஏன் அப்படின்னா, பிறக்கிற குழந்தைகள்லாம் கண்ணை மூடிண்டு பிறக்கும். ஆனா இந்த கண்ணன் எப்படி தெரியுமா பிறந்தான்? கண்ணை முழிச்சு முழிச்சு உருட்டி உருட்டி எல்லாரையும் பார்க்கறானா. எல்லாரும் யார் அங்க இருக்கா? தேவையும் வசுதேவரும் தான் இருக்கா, வேற ஒருத்தரும் இல்ல. ஏன் முழிச்சு முழிச்சு பார்க்கறது அப்படின்னா, கண் அம்புஜம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை போன்ற ஈட்சமுடைய கண்களை தேவகியும் வசுதேவரும் பார்த்தாளா, அற்புதம் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த அம்புஜம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். அம்புஜம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் வட்சஸ்தலத்துல இருக்காளே, இது கடைக்கண்ணால பார்த்து சொல்றதாம். என்ன சொல்றது அப்படின்னா, நான் அவதாரம் பண்ணிட்டேன், இங்க நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ருக்மிணி பிராட்டியாவும் ராதையாவும் போய் அவதாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டானா. சரின்னு அவ அவதாரம் பண்ணாலும். அம்புஜானா இன்னொரு அர்த்தம் பூமின்னு அர்த்தம். பூமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமி பிராட்டி அழுதானா கண்ணன் கிட்ட வந்து, என்னோட பாரத்தை நீக்குன்னு, உன் பாரத்தை நீக்க நான் அவதாரம் பண்ணிட்டேன், நீயும் போய் சத்தியபாமையா அவதாரம் பண்ணிடு அப்படின்னாலும். எந்த குழந்தையாது பிறக்கிற போது கல்யாணம் பண்ணிட்டு பிறக்குமா என்ன? இந்த குழந்தை பிறக்கிற போது ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி நாச்சியாரோட, நீலாதேவி நாச்சியார் தான் ராதை, 3 நாச்சிமார்களோட பிறந்துதான் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பிறந்ததே. அதனால இவன் அற்புதம் அம்புஜேக்ஷணம் அப்படிங்கிற. தம் அற்புதம் சதுர்புஜம். எல்லா குழந்தைகளும் 2 கைகள் தான் இருக்கும். ஆனா இந்த குழந்தை எப்படி பிறக்கிறது அப்படின்னாக்க 4 திருக்கைகளோட பிறக்கிறது. அதனால தம் அற்புதம் அம்புஜேக்ஷணம் அப்படிம்போம். தம் அற்புதம் சங்க கதாயுதாயுதம். அடுத்தது என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே போற இடத்துல போய், பிறந்த இடத்துல போய் எல்லா விளையாட்டு சாமானையும் கலெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கும். ஆனா இந்த குழந்தை பிறக்கிற போதே எல்லா விளையாட்டு சாமானையும் எடுத்துட்டு வந்துட்டான் பூலோகத்துக்கு. என்ன விளையாட்டு சாமான் எடுத்துன்னு வந்தது? ஒரு கையில ஊதல். என்னது ஊதல்னா? சங்கு, புல்லாங்குழல் இல்ல, சங்கு, ஊதல் அப்படின்னா. ஒரு கையில காத்தாடி, என்னது? சக்கரம். இன்னொரு கையில கிளுகிளுப்ப, அது என்னது அப்படின்னாக்க கதை. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த குழந்தை. அப்போ தசரதன் மாளிகையில இந்த குழந்தை பிறக்கலையே, எங்க பிறந்திருக்கு? சத்ருவோட வீட்டுல பிறந்திருக்கு. ஒருவேளை கம்சன் இப்ப வந்தான்னா கதையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான், இப்பவே உன்னை உடைச்சிட வேண்டாம் ராஸ்கல் அப்படிங்கிறதுக்காக அற்புதம் அப்படின்னு சொன்னான். தம் அற்புதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் அப்படின்னு அடுத்த பதம். ஸ்ரீவத்சலக்ஷ்மம். ஒரு குழந்தை பிறந்து நீஞ்சி ஓடி ஆடி விளையாடினா வடுபடும், அடிபடும், வடு இருக்கும். ஆனா இந்த குழந்தை பிறக்கிற போதே வடுவோட, என்ன வடு? ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மச்சம் இருக்கான் பகவானுக்கு. அதனால இதுக்கு வந்து அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்றான். தம் அற்புதம் கௌஸ்துபம் அப்படின்னு. சாதாரணமா குழந்தை பிறந்து 2-3 நாள்ல அதுக்கு வளையல், தங்கச்சங்கிலி, காப்பு எல்லாம் போடுவா. ஆனா இந்த குழந்தை பிறக்கிற போதே கையில காப்பு, கையில தங்க காப்பு, காலில் தங்க காப்பு போட்டு இருக்கு, தங்க சங்கிலி, கௌஸ்துபங்கிற தங்க சங்கிலி போட்டு இருக்கு, சின்ன சின்ன விரல்ல மோதிரம், காதுல குண்டலம், தலையில கிரீடம், இத்தனை பூஷணங்களோட கமல நயனனா, பீதாம்பரதாரியா, கௌஸ்துப காந்தனா, சர்வாலங்கார பூஷிதனா காட்சி கொடுக்கிறது. அதனால அற்புதம் பாலகம் அப்படிங்கிற. பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா? ஆனா இந்த குழந்தை பேசித்து. என்ன பேசித்து அப்படின்னாக்க, வசுதேவ் இவ சொன்னாலாம், தேவிக்கு சொன்னாலாம், அப்பா இப்படி பிறந்திருக்கியே நீனு, உன்னோட மாமா பார்த்தான்னா உன்னை கொன்னுப்பிடுவான்ப்பா, அதனால சாதாரண குழந்தையா நீ மாறு அப்படின்னு சொன்னாலாம். உடனே சொல்றதான் குழந்தை, நீங்க 2 பேரும் 3 ஜன்மமா என்னை குறிச்சு தபஸ் பண்ணினேள், 2 அவதாரம் ஆயிடுத்து, இது 3ஆவது அவதாரம் கண்ணனா உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா என்னை கொண்டு போய் கோகுலத்துல விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லித்தான். தர்ஹிமாம் கோகுலம் நய அப்படின்னு. எந்த குழந்தை பேசும்? இந்த குழந்தை பேசிடுது. அதனால அற்புதம் பாலகம் அப்படின்னா. இத்தனையும் பார்த்தா நம்ம ஆண்டாள் என்ன அற்புத பாலகன்னு மாயன் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டுட்டாலும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு அவ பாசுரத்துல எடுத்துட்டா கண்ணனுடைய அவதாரத்தை. நந்த கோகுலத்துல வந்து குழந்தைய விட்டார் யாரு? வசுதேவர்.
விட்டுட்டு அங்க ஒரு குழந்தை இருந்தது, பெண் குழந்தை. அதை கையில எடுத்துட்டார், கிளம்பிட்டார். கையில எடுத்துட்டு கிளம்புறார், மனசு வரல. யாருக்கு மனசு வரும்? ஐயோ நம்ம குழந்தைய விட்டுட்டு வரமே, இவ்வளவு அற்புத பாலகனா இருக்கானே அப்படின்னு. அப்புறம் நினைச்சுக்கிறான், இல்ல இல்ல ஒரு நாளைக்கு வந்து என்ன அப்பான்னு அவன் கூப்பிடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். ஆனாலும் ஒரே ஒரு தடவை குழந்தைய நம்ம திரும்பி பார்த்துடலாமா அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்கிறார். அந்த குழந்தை குஞ்சு கைய தூக்கி அபாயம் அப்படின்னு காமிக்கிறதான் அப்பாக்கு. உடனே எடுத்துட்டு விட்டார் குழந்தைய, கிளம்பிட்டார். கையில தான் ஒரு குழந்தை இருக்கு, எடுத்துட்டாருன்னா எங்கன்னா மனசுல எடுத்துட்டாராம் கண்ணனை. கிளம்பி போறாராம் வசுதேவர். அடுத்த நாள் காலம்பர, இது ஒண்ணுமே கோகுல் வாசிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் காலம்பர விடியறது. எல்லாரும் அந்த ஊர்ல என்ன பண்ணுவான்னா, தண்ணி தெளிச்சு, சாணி தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, விளக்கு மாறால பெருக்கி எல்லா காரியமும் கோபிகைகள்லாம் பண்ணுவா. சாணி தெளிச்சு கோலம் போடுறதுங்கிறதே நம்ம ஒருத்தருக்குமே தெரியாம போயிடுது. ஏன்னா எல்லாரும் பிளாட் சிஸ்டத்துல இருக்கும், ஒரு கோலம் கூட நம்ம போடுறது கிடையாது. அந்த மாதிரி வில்லேஜ்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்படி போடுவாளாம். அதனால ஒவ்வொருத்தர் அப்படி எடுத்துட்டு ஒருத்தி கேட்கறாளாம், ஏண்டி யசோதைக்கு குழந்தை பிறந்துடுத்தோ அப்படின்னு கேட்டாளாம். ஒருத்தி சொன்னா, பிறந்துடுது, பொன் குழந்தை அப்படின்னாலாம். உடனே ஊத்தி விளக்கமா இருக்கு, இவ ஓடி வந்தாளா, இல்ல இல்ல நான் இப்பதான் அங்கேருந்து வரேன், பார்த்துட்டு வரேன், ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அது என்னமா முழிச்சு முழிச்சு பாக்குறது தெரியுமா அப்படின்னாளா. அப்படியான்னா எல்லா கோபர்கள் கோபிகைகள்லாம் கிளம்பிட்டா. எப்படி கிளம்பினா அப்படின்னா, கையில விளக்கமா கையுமா கிளம்பல. எல்லாரும் பால், தயிர், வெண்ணெய், மங்கள திரவியங்கள் அவகிட்ட அதுதானே இருக்கு, அத்தனையும் எடுத்துட்டு ஒத்தர் மேல ஒத்தர் கொட்டிண்டு, அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, கொடுத்தா சாப்பிட்டுருப்பான் அவன். ஆனா என்ன பண்ணினா ஒத்தர் மேல எடுத்து ஒத்தர் கொட்டிண்டாலாம். அதனால ஆழ்வார் சொல்றார், அறிவிழந்தனர் ஆயரே அப்படிங்கிறார் அவர். என்ன பண்றா, அப்படி எல்லாத்தையும் கொட்டிண்டு கோபால் 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 குதிச்சுண்டு வராளாம் குழந்தைய பார்க்கணும்னு எல்லாரும். அந்த கோபர்களோட ஒரு கோபரும் குதிச்சுண்டு வந்தாராம். எந்த கோபர்? ரிஷபானு தேவர் அப்படிங்கிறவரும் குதிச்சுண்டே வந்தாராம். அவளோட அவளுடைய மனைவி, அவ பேரு கலாவதி அப்படின்னு பேரு, ராதிகா அப்படின்னு பேரு அவளுக்கு. அதனால அவளும் வந்தாளாம். அவ வந்து குழந்தைய தொட்டில்ல போட்டிருக்கா, தொட்டில்ல வந்து பாக்குறாளாம். பெரியாழ்வார் சொல்ற, தொட்டில் எப்படி இருக்கு குழந்தைன்னு. மாணிக்கம் கட்டி வயிறு இடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச்சீரு தொட்டில். அந்த தொட்டில்ல படுத்துட்டு இருக்கிற குழந்தைய பார்த்தா பேரானந்தப்பட்ட. யாரு? இந்த கலாவதியும் ரிஷபானு தேவரும். யார் இவா ரெண்டு பேரும்? எல்லா கோபர்களையும் விட்டுட்டேன், இவாளுக்கு மட்டும் பேர் கொடுத்து சொல்றேன். யார் இவானா? இவாதான் இன்னைக்கு கதைக்கு விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன் அப்படின்னாக்க, நந்தகோகுலம் சமீபத்துல கோபபுரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பர்சானா அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் இந்த ரிஷபானு தேவர் இருக்க. இவரும் நந்தகோபுரம் ரொம்ப ஃப்ரெண்டு. அடிக்கடி வருவார் போவார் எல்லாம் பண்ணுவார். இவாள்லாம் கம்சனுக்கு டாக்ஸ் கட்டியிருக்காளாம். அவள்லாம் போய் கப்பம் கட்டுவான்னு இருக்கு பாகவதத்துல. அவளுடைய தர்மபத்தினிக்கு பேரு கலாவதின்னு சொன்னேன், கீர்த்தி ராணி அப்படின்னு தான் சொல்லுவா எல்லாரும். தனதானிய சமிருத்தி உள்ளவரா இந்த கோபர். 10,000 கோபர்களை வச்சுண்டு சிற்றரசர் மாதிரி இருக்காரா இந்த ரிஷபானு தேவர். அடிக்கடி நந்தகோகுலத்துக்கு வருவாராம் பாக்குறதுக்கு, அவருடைய நண்பர் அப்படின்னு. கூடவே அவளும் வருவாளாம். யசோதையும் ரொம்ப ஃப்ரெண்டா இவளுக்கு. இவருக்கு ஒரு வார்த்தை போடுறா பாகவதத்துல, மகான் அப்படின்னு போடுறா. அது ஏன் மகான்னு போடுறா அப்படின்னா, அவ்வளவு பெருமை என்ன இவருக்கு அப்படின்னா, இவர் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர்னா, ராதா தேவிக்கு அப்பாவாக போறவர். அதனால இவரை பார்த்து அந்த ராதை அப்பான்னு கூப்பிட போறாளே, அதனால இவருக்கு மகான் அப்படின்னு போட்டாரா அந்த வார்த்தை. சர்வசத்குண சம்யுதக ஸ்வதர்ம நிரதோ நித்யம் சர்வசாஸ்திர விசாரத. சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், மகா பண்டிதரா இருக்கார் அந்த ரிஷபானு தேவர். மனைவியும் மகா பதிவிரதை, அடக்க ஒடுக்க முடியவள், தோஷமே இல்லாதவள் இந்த பதிவிரதை இவள். இவள் அந்த குழந்தைய பார்த்தா இல்லையா, கணவனை பார்த்ததுலேருந்து, அந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து கணவன் கிட்ட வந்து இவளுக்கு ஒரு ஆசை வந்து கொடுத்து. முதல்ல என்ன ஆசை வந்து கொடுத்துனா, நமக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே பொன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாளாம். எல்லாரும் கண்ணனை பார்த்தா ஆண் குழந்தை வேணும்னு தான் நினைச்சுப்பா. கோபிகைகள்லாம் அப்படிதான் நினைச்சுட்டாளாம். அது ஒரு வரது பாகவதத்துல. எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கலையே நினைச்சுண்டா. இவன் என்ன பண்றா, எனக்கு பொன் குழந்தை வேணும்னு அவனை பார்த்துட்டு நினைச்சுட்டாலும் பேரானந்தம், பேராசைப்பட்டாளாம். ஏன் அப்படி அப்படின்னா, அன்னைக்கு தொட்டில்ல போட்டிருந்த போது பார்த்தா இல்லையா, இந்த பய அவளை பார்த்து கடாட்சம் பண்ணிட்டான்.
அதனால அவளுக்கு பொன் குழந்தை வேணும். ஏன் அப்படின்னா இவன் மாப்பிள்ளையா ஆக்கிண்டுடணும் அப்படிங்கிற ஆசை, ஜாமாதாவா ஆக்கிண்டுடணும் அப்படிங்கிற ஆசையினால பொன் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். ஆழ்வார்கள்ல ஒருத்தருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பேர். அவருடைய பெயர் விஷ்ணு சித்தர். யாருக்காவது தெரியுமா அவருடைய பேர் விஷ்ணு சித்தர்னு? நிறைய வைஷ்ணவாளுக்கு தான் சாதாரணமா தெரியும், எல்லாருக்கும் விஷ்ணு சித்தர்னு தெரியாது. ஆனா பெரியாழ்வார்னு சொன்னா ஓ தெரியுமே நம்ம பெரியாழ்வார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. ஏன்னா ஆண்டாளோட அப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. அப்பேற்பட்ட பெரியாழ்வார் அவருக்கு ஏன் அத்தனை பெருமை அப்படின்னா, சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் அப்படின்னு, ரங்கநாதருக்கே மாமனார் அவர். அப்பேற்பட்ட ஒரு பதவி. கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை ரங்கநாதர் என்ன பண்ணுவார், மாமனாரை விழுந்து சேவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் ரிஷபானு தேவருக்கு கிடைச்சிடுமே, அந்த பையனை நம்ம மாப்பிள்ளையா அடைஞ்சுட்டோம்னான்னு ஆசைப்பட்டாளாம் அவள். அதனால ரிஷபானு தேவரை பார்த்து கேட்கிறா, நீங்க ஜாமாத்தான்னா மாப்பிள்ளை ஜாமாதாவா ஆயிடணும், உன் பண்ணிட்டுலாம் கண்ணனை, அதனால எனக்கு பெண் குழந்தை வேணும்னு சொன்னாலாம். அதுக்கு அவர் சொன்னாராம், தெய்வத்தை குழந்தையா அடையணுங்கிறியே, இது சாமான்யமா? பாக்கியம் வேண்டாம், அவன் தெய்வம்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இது சாமான்யமா? தபஸ் வேணுமா? நீ தபஸ் பண்ணு. தபஸ் பண்ணித்தானே தேவகி வசுதேவருக்கெல்லாம் கண்ணனே பிறந்திருக்கான், நீனும் தபஸ் பண்ணு. மகாலட்சுமியை குறிச்சு தபஸ் பண்ணு, அவள் கிருபையால உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு விட்டாராம். உடனே பார்த்தாயோ அவருடைய குரு, அவாத்து குரு யார் அப்படின்னாக்க சாண்டில்யர் அப்படிங்கிறவர். அவர்கிட்ட போய் கேட்டார், மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும்னு. அவர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்து விளக்கை ஏற்றி வச்சு லக்ஷ்மி பூஜையை ஆரம்பிக்கிறாளாம். ஒரு லக்ஷ்மி ஸ்துதி சொல்றா எப்பவும். அந்த ஸ்துதியை நம்ம கூட சொல்லலாம், ரொம்ப அழகான ஸ்துதி, 6 ஸ்லோகம் தான். நமஸ்தே லோக ஜனனி நமஸ்தே விஷ்ணு வல்லபே க்ஷீராப்தி கன்யகே தேவி தேஹி மே சர்வ மங்களம் பிருகுபுத்ரிம் நமாமி த்வம் சர்வ சௌந்தர்ய விக்கிரஹா சரணம் பவ மே தேவி தேஹி மே சர்வ மங்களம் விஷ்ணுவஸ்தலே நித்யம் क्रीडचित्तं कृपालये कृपया पाहि मां देवि देहि मे सर्वमङ्गलं तपसा विष्णुपत्नी त्वं सम्प्राप्य भुवनेश्वरी रक्षसि त्वं जगत्सर्वं देहि मे सर्वमङ्गलं केचित् वदन्ति त्वं देवी मूलप्रकृतिमीश्वरीं शक्तित्वं परमेशस्यै देहि मे सर्वमङ्गलं इह लोके तद स्वर्गे तदा जन्मान्तरेषु मम भर्त्रावियोगस्तु सम्भवेदु न हि सर्वदा नमस्ते योगजननी नमस्ते विष्णुवल्लभे क्षीराब्धि कन्यके देवी देहि मे सर्वमङ्गलं लोक जननी मानी எல்லாருக்கும் தாயார், ஜகத்துக்கே தாயார், க்ஷீராப்தி மதனத்தும் போது நீ அவதாரம் பண்ணின அப்படின்னு அவளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் புகழ்ந்து சொல்லி கடைசி ஸ்லோகத்துல சொல்றா. ஏன்னா இவள் பதிவிரதை சொல்றா, ஈகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ இந்த ஜன்மாலேயோ அடுத்த ஜன்மாலேயோ எந்த ஜன்மா எடுத்தாலும் என்னுடைய கணவரை விட்டு நான் பிரியக்கூடாது. ஒரு பதிவிரதை சொல்றா. மம பர்த்ராவியோகஸ்து சம்பவேது நகி சர்வதா அப்படின்னு முடிச்சா ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகத்தை தினசரி சோஸ்திரம் சொல்லி சொல்லி பூஜை பண்றா, பிரார்த்தனை பண்றா தேவிய. பிரார்த்தனை பண்ணின உடனே அவளும் இறங்கிட்டாளாம். இறங்கி ராதா தேவி இவளை அம்மாவா வரிச்சுட்டாளாம். பறிச்சுட்டு கர்ப்பவாசம் பண்ணினா அப்படின்றது. கர்ப்பவாசம்னு இந்த மாதிரி தாயார பெருமாள் எல்லாம் சொன்னோம் அப்படின்னாக்க ஒரு விடம்பனம் தான் இது. அதாவது அவள்லாம் அவதாரம், அதனால கர்ப்பவாசம்ங்கிறது இல்லை. ஆனா ஏன் கர்ப்பவாசம்னு சொல்றா அப்படின்னாக்க, ராதைய பார்த்து எல்லாரும் சொல்றாள்லாம் இவளோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாளாம், அதனால கர்ப்பவாசம் பண்றா அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவதாரம் பண்ணிட்டா. எப்ப அவதாரம் பண்ணினா? கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்னைக்கு அவதாரம் பண்ணினாலும். கிருஷ்ணன் என்னைக்கு பண்ணினா? அதே ஜன்மாஷ்டமிக்கு பண்ணா. அடுத்த வருஷம் ஜன்மாஷ்டமி அன்னைக்கு ராதை அவதாரம் பண்ணினா. எந்த திதியில அவதாரம் பண்ணினான்னா ஜன்மாஷ்டமியில எந்த நட்சத்திரம் பண்ணினா? அனுராதா அப்படிங்கிற நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினாள்.
அனுராதாங்கிற நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினதுனாலதான் ராதை அப்படின்னு பேர் வச்சா. ராதைன்னா சம்பிருத்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தமா. கண்ணபிரான தேவகி வசுதேவர் எப்படி பார்த்தாலோ அந்த மாதிரி ராதையும் இவளுக்கு காட்சி கொடுத்துட்டாளாம். இந்த கீர்த்தி ராணி எப்படி கொடுத்தா அப்படின்னாக்க, அழகா ஸ்படிகம் போல வெள்ளவெளேன்னு பிரகாசிக்கிறா. இடுப்புல நீல பாவாடை கட்டிண்டு 16 வயசு குழந்தையா காட்சி கொடுத்துட்டாளாம். அப்போ அந்த கலாதேவி அந்த குழந்தைய அவளை பார்த்து, ராதாதேவியை பார்த்து சொல்றானா, சோஸ்திரம் பண்றா, உன்னை எல்லாரும் ஜெகன்மாதா ஜெகன்மாதான்னு கொண்டாடுறா, நீ என்ன அம்மான்னு கூப்பிட போற, எனக்கு எப்பேற்பட்ட நீ பாக்கியத்தை கொடுத்துட்டமா, இப்பேற்பட்ட கருணைமா உனக்கு. ஆனா இப்படி 12 வயசு குழந்தையா வந்துட்டியே, சின்ன குழந்தையா மாறக்கூடாதா? நான் அப்பதானே உன்னை லாலன பாலனை பண்ணுவேன், உன்னை கொஞ்சுவேன், கையில எடுத்துட்டு அந்த மாதிரி நீ ஆக. கண்ணன் இப்படிதானே பண்ணான், அதே மாதிரியே ராதியும் பாருங்க, கொஞ்சணுமா, அதனால சின்ன குழந்தையா நீ ஆகுமா அப்படின்னு உடனே சின்ன குழந்தையா ஆயிட்டாளாம். சின்ன குழந்தையா ஆயிட்டா எப்படி இருக்கா, ஜடம் மாதிரி இருக்காளாம். கண்ணை திறந்து பார்க்கல, பேசல, சாப்பிடல, கைகால் அசையல, ஒண்ணுமே பண்ணல. யாராவது பக்கத்துல வந்து, அங்க கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்திருக்கா இல்லையா, யாராவது பக்கத்துல வந்து கிருஷ்ணா, என்ன இன்னும் பேர் வைக்கல, கிருஷ்ணா அப்படின்னு குட்டக்களுக்குன்னு சிரிக்கிறதான் குழந்தை. ஒருத்தருமே கூப்பிடல அப்படின்னா தானே என்ன பண்ணுமா, விரக தாபத்துல, அவ அங்கேருந்து வந்திருக்காளே ராதாதேவி, விரக தாபத்துல தானே சிரிச்சுக்குமா கண்ணனை நினைச்சுண்டு. தானே சிரிச்சுக்கிறா, சாப்பிடல கொள்ளல, ஒண்ணுமே பண்ணலையே, இப்படி ஒரு குழந்தையா இருக்காளேன்னு ரொம்ப வருத்தப்படுறா 2 பேரும். அந்த சமயம் நாரதர் வர, அவர் சொல்ற, கலாவதி வருத்தப்படாதம்மா, நீ ரொம்ப பாக்கியவதி, சித்த நாழி ரிஷபானு அழைச்சிட்டு வெளியில நீ போங்கோ நீங்க 2 பேரும்னர். கதவை சாத்தினர். குழந்தை பக்கத்துல வந்தார். குழந்தை பக்கத்துல வந்து கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே குழந்தை கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துது. எப்படி தரிசனம் கொடுத்ததுன்னா, கலாவதிக்கு எப்படி தரிசனம் கொடுத்ததோ அந்த மாதிரி தரிசனம் கொடுத்துதான் நாரதருக்கு. 16 வயது ரூபத்துல தரிசனம் கொடுத்துட்டாளாம். தேவியை பார்த்து நாரதர் எல்லாருமே சோஸ்திரம் பண்ணுவா. நாரதர் சோஸ்திரம் பண்ணினார். இந்த இடத்துல கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லுவார், ராதைன்னா யார் அப்படின்னாக்க, எவ்வளவு பாகவதாள் லோகத்துல இருக்காளோ அவ்வளவு பேரோட பக்தி எல்லாம் ஒன்னா திரட்டி ஒரு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சோம்னா அவள் தான் ராதை அப்படின்னு சொல்லுவார். பக்தர்களோட பக்தியினுடைய சமஷ்டி ரூபம் தான் ராதை அப்படின்னு, பிரேம சுரூபிணி ராதை அப்படின்னு சொல்லுவா. நாரதரை பார்த்து அந்த பெண் கேட்கிறாளாம், என்ன வரம் உமக்கு வேணும் அப்படின்னு. நம்மள இருந்தா எனக்கு என்ன குடும்பம், கார் கொடு, பங்களா கொடு, அதெல்லாம் கேட்போம். அவர் கேட்கிறார், ஏற்கனவே அவருக்கு பக்தி ஜாஸ்தி, அவர் இன்னும் வேணும் கேட்கிறாருன்னா, உன்னோட பாதார விந்தத்துல அசஞ்சலமான பக்தி எனக்கு வேணும், திருடபக்தி வேணும் எனக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாராம். சரி கொடுத்தேன் அப்படின்னாலாம். அப்புறம் அவர் சொல்றார், அம்மா இந்த மாதிரி நீ இருந்தேன்னா லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் பிடிபடாது, உங்க அப்பா அம்மாவே வருத்தப்படுறா பத்தியா, சாதாரண குழந்தை மாதிரி பேசு, பழகு, விளையாடு, எல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொன்னாராம். சரின்னு கேட்டுண்டாளாம். பால லீலைகளை ஆரம்பிக்கிறா. ஒரு 2 லீலைகள் ராதையோட லீலைகளை பார்ப்போம். ஏன்னா இதுவே 1/2 மணி நேரம் ஆயிடுது. ஒரு நாளைக்கு யசோத வீட்டு வாசல்ல பரமேஸ்வரன் வந்து நிக்கிறாராம், சிவபெருமான் வந்து நிக்கிறாராம். ஏன் அப்படின்னா, இவன் இன்னும் பூதனா சம்ஹாரம் பண்ணினா, சகடாசுரனை வதம் பண்ணினா, திருநாவர்தன வதம் பண்ணான்னு எல்லாரும் சொல்றா. சின்ன குழந்தை அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் வாசல்ல வந்து நிக்கிறார். யசோத உள்ளுக்குள்ள என்ன பண்றா, கவலைப்பட்டு உட்காந்துருக்காள். ஐயோ ஒரு அசுராளா வராளே, இந்த குழந்தைய வந்து யாராவது ஒரு மகான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ரட்ச கட்டி விட்டா இந்த குழந்தை சந்தோஷமா இருக்குமே, சௌக்கியமா இருக்குமேன்னு அவ உள்ளுக்குள்ள கவலைப்பட்டு இருக்கா. இவ சிவபெருமான் வாசல்ல வந்து நிக்கிறார். எப்படி நிக்கிறார் அப்படின்னா, டமுருவ கையில வச்சுட்டு பெருசா பம் 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 தட்டின்னு நிக்கிறாராம். வாட்ட சாட்டமா கம்பீரமா இருக்கார். ஒரு ஜடாமுனி மாதிரி நிக்கிறார். கழுத்துல பாம்பு வேற போட்டுன்னு வந்து நின்றுட்டு இருக்காராம். குழந்தைய அடிக்கடி மிரட்டுவாளாம் யசோதை. என்ன மிரட்டுவான்னா, நீ ஏதாவது விஷமம் பண்ணியோ பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்பா. இன்னைக்கு கூட நம்ம பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் தான் நம்மளும் சொல்லணும். நம்மளா சொல்லல, யசோதையை சொல்லியிருக்கா, அதனால நம்மளும் சொல்றோம். பூச்சாண்டினா பூச்சினா பாம்பு, பூச்சாண்டினா பாம்பை பிடிக்கிற பாம்பாட்டியை தான் பூச்சாண்டின்னு சொல்றேன். அதனால அந்த பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால இந்த சிவபெருமான் நாகபூஷணா வந்து டமருவை அடிச்சுட்டு தம் தம் தம்னு குதிக்கிறாராம். உடனே யசோதை பிட்சையை எடுத்துட்டு வந்து கொழுந்து அவருக்கு போட்டாளாம். எனக்கு இந்த பிட்சையெல்லாம் வேண்டாம், உன் பிள்ளைய 1 நிமிஷம் கொடு, நான் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடுறேன். நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா, காசியிலேருந்து வரேன், காசி விஸ்வநாதன், நான் வரேன் அப்படின்னாராம். உடனே
அவ குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ சுவாமி, ஏன்னா அடிக்கடி ஆபத்து வருது, நித்திய கண்டம் பூரண ஆயுசா இருக்கு இந்த குழந்தைக்கு, அதனால இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு வராளாம். இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு வந்தா குழந்தை அவரை முழிச்சு முழிச்சு பாக்குறது. பூச்சாண்டி பூச்சாண்டின்னு அம்மா சொல்லுவாளே, பூச்சாண்டிகிட்ட புடிச்சு கொடுக்க வந்துட்டா, பூச்சாண்டி கிட்ட போக மாட்டேன்னு வாயை திறந்து பேசல, அங்கதான் பேசினா, இங்க பேசல. என்ன பண்ணா, கண்ணை உருட்டி மிரட்டி பெருசா அழறானா, பூச்சாண்டி மாட்டேன் மாட்டேன், அம்மாவை இறுக்கி கழுத்து இறுக்கி பிடிச்சுட்டா நான் போமாட்டேன் அப்படின்னு. அந்த சாமியாரோ என்ன பண்றார், கொண்டா கொண்டா குழந்தை கொண்டான்னு அவர் புடுங்குறார். கேட்கிறார், ஒண்ணும் இல்லப்பா, அவர் உனக்கு ரட்ச கட்டுவார், உன் ஆசீர்வாதம் பண்ணுவார், அதனால போ அவர்கிட்ட பிடிச்சி தள்ளிட்டா குழந்தைய. அவர் அப்படியே குழந்தைய எடுத்து கட்டிக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். ஒரே தாடி மீச பாம்பு இத்தனையும் பார்த்த உடனே குழந்தை வீல்னு அழ ஆரம்பிச்சுடுத்து பெருசா. பர்சானால ராதை தொட்டில்ல படுத்துட்டு இருக்கா இல்லையா, படக்குன்னு என்ன பண்ணினா ஆவிர்பூத சொரூபம் 12 வயசு பெண்ணா ஆயிட்டாளாம். எதிர்த்த வீட்டுல இருந்து ஓடி வர மாதிரி ஓடி வந்தா கண்ணனை ஒரு புடுங்கினா பளிச்சுன்னு என்ன பண்ணிட்டா, புடுங்கிட்டு ஓடி போயிட்டாளாம். ஏன் அப்படின்னா கண்ணன் அழுதா அவ சகிக்க மாட்டான், அதனால தூக்கிட்டு ஓடி போயிட்டாளாம். புடுங்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு ஓடுறா. ஒரு மின்னல் மாதிரி இப்ப 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா, ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஜோதி சொரூபம் தெரியறது. அவ இடுப்புல ஏறிண்ட கண்ணன் சொல்றானா, ஆசைக்கியம பிரியா ருத்ர மாம்பசி கர்த்துமர்கசி, ராதைய ஆசிரிக்காத போனா என்ன பிடிக்க முடியாது, யார் ராதைய ஆசிரிக்கிறாளோ அவளுக்குத்தான் கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்றான். ராதைய பிடிச்சிண்டாதான் நமக்கு கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படின்னு அவனே சொல்றான். 2 பேரும் மறைஞ்சுட்டா. அப்புறமா குழந்தைய கொண்டு யசோதை கிட்ட கொடுத்துட்டா. சிவபெருமான் பார்த்தார், ஓஹோ நம்ம ராதைய ஆசிரியக்கல அப்படின்னு, ராதைய ஆசிரியப்போம், அப்பதான் கண்ணன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு அந்த இடத்துலயே உட்காண்டே இருக்கார். ஸ்வயம்புவாவே ஆயிட்டார். ஒரு வில்வ மரத்து அடியில ஸ்வயம்பு லிங்கமா உட்காண்டிருக்கார். இன்னைக்கும் நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா கோபேஸ்வர மகாதேவர் அப்படின்னு ஒரு கோவில் அங்க இருக்கு, அடியேன்னு பார்த்திருக்கேன் அந்த இடத்த. அவர் காத்துன்னு இருக்காராம், ராதையோட கடாட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு. ஒரு தடவை அவள் ராசலீலை ஆடுற போது அவளோட கடாட்சம் வேணும், அவரும் ஆடுறதுக்கு போனாராம். ஆண்கள்லாம் உள்ள விட மாட்டோம்னு அனுப்பிச்சுட்டாளாம் ராதை. அதனால அவர் உட்காண்டிருக்காரு அப்படியே உட்காண்டிருக்காருன்னு அங்க இருக்கிறவா சொல்லுவா. இவர் ராதையோட கடாட்சம் கிடைக்கணும்னு உட்காண்டிருக்காராம். காசில இருந்து வந்தாருக்கு இல்லையா, அன்னபூர்ணேஸ்வரி என்ன பண்ணிருக்கா, நிறைய அன்னங்கள்லாம், இப்போ அன்னபூர்ணேஸ்வரி ஆச்சு, அவள் நிறைய அன்னங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காளாம். இவரை காணலையே, எங்க போயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு வாசல்ல போறா உள்ள வரா, வாசல்ல போறா உள்ள வரா, இவர் எங்க போயிட்டார் அப்படின்னு. அந்த சமயம் நாரதர் வர, எங்காத்த மாமா வச்சத்தை பார்த்தேளோ நீங்க அப்படின்னு கேட்டாளாம். உங்காத்த மாமாவா, நீ ஏன் அன்னபூர்ணேஸ்வரி இத்தனை அன்னம் பண்ணி வச்சுட்டு இருக்க, அவர் எங்க போய் பிட்சை வாங்கி நிற்கிறாரோ தெரியல அப்படின்னாராம் அவர். அதுக்கப்புறம் சொல்றாராம், இல்லம்மா பிருந்தாவனத்துல இருக்கான் அவன் அப்படின்னாராம். உடனே அன்னபூர்ணேஸ்வரியும் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. இங்க உட்காண்டிருக்கேளா, ஏன் இப்படி உட்காண்டிருக்கேள், வாங்கோ சித்த ஆத்துக்கு போலாம் அப்படின்னாலாம். இல்லடி, கிருஷ்ண தரிசனம் ஒரு க்ஷணம் கிடைச்சது, எனக்கு ராதையோடைய கருணை வேணும், அனுகிரகம் வேணும், அதுக்காக தான் நான் இங்க உட்காண்டிருக்கேன், நீ வா என் பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படின்னாராம். அவளுக்கு பக்கத்துல உபதேசம் பண்றார் சிவபெருமான் அப்படின்னு இருக்கு கோவர்த்தன லீலையில. என்ன இருக்கு அப்படின்னா மகாமந்திரம், ராதாகிருஷ்ண உபாசனை, ராதாகிருஷ்ண சகஸ்ரநாமம், பிருந்தாவன மகாத்மியம், யுகல சகஸ்ர நிதி, இத்தனையும் உபதேசம் பண்றாராம் சிவபெருமான் ராதை பார்வதி தேவிக்கு அப்படின்னு இருக்கு. இது பிருந்தாவன மகாத்மியத்துல இருக்கு. பிருந்தாவனத்துல சிவபெருமான் உட்காண்டிருக்கார். இவ கண்ணன் பிறந்துட்டான், அவன் சகல லீலைகளையும் அங்க பண்றான். அதனால அதை பார்க்கணும்னு பிரம்மா என்ன பண்ணினார், கிளம்பி வரார். பிருந்தாவனத்துல புல்லாய் எனக்கு ஒரு பிறவி கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு பிருந்தாவனத்துல நின்று அழறார். அப்போ மும்மூர்த்திகளும் பிருந்தாவனத்துல இருக்கா, அவ்வளவு வசத்தி அந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல கோபிகைகள்லாம் என்ன பண்ணினா, கண்ணனையே கணவனா அடையணும் அப்படின்னு துர்கா பூஜை பண்ணினாலாம். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமக அப்படின்னு அவள்லாம் பண்ணினா இல்லையா. ராதையும் பண்ணினாலாம். ராதை எப்படி பண்ணினா அப்படின்னா,
அந்த கார்த்தியாயினி மகாதேவிக்கு பண்ணல, அவள் சிவ பூஜை பண்றாளாம். ஏன்னா சிவபெருமான கோபேஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு பூஜை பண்ணாளாம். தினமும் யமுனையில போய் ஸ்நானம் பண்ணுவா, ஒரு கிண்டியில ஜலத்தை எடுத்துட்டு வருவா, சிவலிங்கத்துக்கு அங்க சிவலிங்கமா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அதுக்கு அந்த சிவலிங்கத்து மேல அதை தண்ணீரை குத்துவா. குத்திட்டு பில்வம் புஷ்பம் கொன்ன புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்து பூஜை பண்ணிட்டு கண்ணை மூடிண்டு நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமக அப்படின்னு கண்ணனே எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு அவ பூஜை பண்ணுவாளாம். கிருஷ்ணனையே நான் அடையணும் அப்படின்னு பண்ணுவாளாம். ரொம்ப ஆச்சாரமா பண்ணுவா, நன்னா குளிச்சுட்டு ரொம்ப ஆச்சாரமா பண்ணுவா. அப்போ யாரு தரிசனம் கொடுக்கணும்? சிவபெருமானுக்கு தானே பண்றா, சிவபெருமான் தானே தரிசனம் கொடுக்கணும். கண்ணை மூடி ஒரு நாளைக்கு திறக்கிறா, எதிர்ப்புற கண்ணன் நிக்கிறான். அவன் கண்ணன் தரிசனம் கொடுத்துட்டானா. ஏன் அப்படின்னாக்க, ராதே ராதே உன்னை பார்க்கணும் தான் வந்தேன் அப்படின்னானா. என்னையே நீ பார்க்கணும்? இப்போ நீ பல் தேய்க்கல, குளிக்கல, ஆச்சாரமா இல்ல, என்ன எதுக்கு நீ பார்க்கணும்னு வந்திருக்க? நான் மடியா சிவபூஜை பண்ணிட்டு இருக்கேன், தொட்ட அபச்சாரம் அப்படின்னு என்ன எதுக்கு நீ பார்க்கணுங்கிற அப்படின்னானா. ரொம்ப நாளா நீ என்னை என்கிட்ட வரதில்லை, பேசுறது இல்லை, என்னை பார்க்கறது இல்லை, அதனால நான் வந்துட்டேன். இந்த பாரு, நான் பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இந்த சிவ பூஜையில கரடிலாம் விடாத, நீ என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ சொல்றானா, நீ சிவபூஜையில என்னை தொட்டேன்னா அபராதம் வந்துடும், எந்த அபராதத்தை பத்தியும் நான் கவலைப்படலை, என்ன பண்ணணுங்கிற இப்போ அப்படின்னு கேட்டாளா. கேட்ட உடனே உன்னை தொடணும் ராதை அப்படின்னானா. என்ன நீ தொடக்கூடாது, நீ ஆச்சாரமாவே இல்லை, நான் ஆச்சாரமா இருக்கேன், மடியா இருக்கேன், என்னை தொடாத அப்படின்னு. உன்னை தொட்டே தீருவேன் அப்படின்னா அந்த சிவலிங்கம் நடுப்புற இருக்கு, அதை இப்படி சுத்துறாவோ அவன் இந்த பக்கமா சுத்தி வரான். ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி சுத்துறா அப்படி சுத்துறா, அப்படி ஓடி வரா இப்படி ஓடி வரா. ராதையும் கண்ணனும் எதை நடுப்புற இந்த சிவலிங்கத்து மேல கைய வச்சுட்டு தூண் மாறி அதை பிடிச்சுண்டா ரெண்டு பேரும் ஓடி ஓடி சுத்தின்னு இருக்காள். நமக்கு கேட்கறதுக்கே அத்தனை அழகா இருக்கே. சிவபெருமான் சிவனேன்னு உட்காந்துருப்பார், படார்னு சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டாராம். சந்திரகலாதரனா நாகாபரணா காட்சி கொடுத்து, இதுக்கு தானே இத்தனை நாள் நான் இங்க உட்காண்டிருந்தேன், என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஆயிடுத்து, யுகல லீலையை நான் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னு ரெண்டு பேரையும் அவர் சோஸ்திரம் பண்ணினார் அப்படின்னு ஒரு லீலை. இந்த லீலை இது ஒரு பால லீலை. இன்னொரு லீலை கொஞ்சம் சின்ன குழந்தையா இருந்த போது, இன்னும் கொஞ்சம் வயசான உடனே ஒரு லீலை நடக்கிறது, ராசலீலை அப்படிங்கிறது. பிருந்தாவனத்துல ராதைய ஆசிரியிச்சாதான் ராசலீலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு முக்கியமான லீலை. சர்வ வனங்கள்லையும் எந்த வனம் வசத்தி அப்படின்னா பிருந்தாவனம் ரொம்ப முக்கியம். நதிகள்ல சிறந்தது யமுனா நதி என பிரேம நதி அப்படின்னு சொல்லுவோம். அது காலத்துல சாரமானது சரத் பூர்ணிமா, நாயகன்ல சாரமானவன் கிருஷ்ண பரமாத்மா ஜெகன்மோகன கிருஷ்ணன், நாயகியில சாரமானவர்கள் கோபிகைகள், நாட்டியத்திலேயே சாரமானது ராசலீலை, ராசம் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனையும் சாரம்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். சாரம் சாரம் சாரம்னு சொல்றோமே, அந்த சாரம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க, என்ன வரும்? சாரம் என்ன வருது? ராசம் அப்படின்னு வருது. அந்த ராசம்ங்கிற வார்த்தையை கூட மறைச்சு வச்சிருக்காளாம் மகான்கள். அவ்வளவு வசத்தி அந்த ராசம் அப்படிங்கிறது, ராசலீலை அப்படிங்கிறது. பிரேம ரசம் கோபிகைகள் கிட்ட இருந்தது. அதனால கண்ணன் சங்கல்பிச்சுட்டான், அவள்லாம் வரணும், அவளோட ராசம் ஆடணும் அப்படின்னு. ராசம் அவனே சங்கல்பிச்சாதான் நீங்கள்லாம் இங்க உட்கார்ந்து இந்த சத்சங்கத்தை கேட்க முடியும். அப்படி கேட்கக்கூடிய ராசத்தை கேட்கிறதே ஆனந்தம், அதிர்ஷ்டம். அதை நீங்கள்லாம் உட்காந்து கேட்கிறேன்னா அவன் சங்கல்பம் பண்ணியிருக்கான். அதனால நீங்கள்லாம் இன்னைக்கு உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல. ராசக்கிரீடையை ஆரம்பிச்சுட்டான். அதை ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்றார். நேத்திக்கு அஷ்டபதி பாடினாலே அதுல இதுதான் பாடினாவா. சஞ்சன சர்ச்சித நீலகளே பர பித பச்சன வனமாலி கேளி சலல் மணி குண்டல மண்டித ಗಂಟಯುಗ ಸ್ಮಿತ ಸಾಲಿ ಹರಿರಿ ಗಮೋದವದು நிகரே. ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா ஆயிட்டான். பாசா மத்தியே பயோர் பயோகோ அப்படிங்கிறது பாகவதம். ஒரு மரகதமணி ஒரு வைடூரியமணி அப்படி தொடுத்தது போல இருக்கு. ஜொலிக்கிறார்கள், வட்டமா நின்னுண்டு அவ ஆடுற ஆட்டத்தை நாராயண பட்டத்திரிகள் நாராயணியத்தில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா,
ராசகேலி பரிபூஷிதம் தவ ஹி ரூபமீச்ச கலயாமஹே கேசபாசத்ரித பிஞ்சிகாபரணம். ராசகேலியையே பூஷணமா அணிஞ்சுண்டுட்டான். எப்படி ஹனுமனுக்கு வடமாலை பூஷணம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணனுக்கு இதுதான் ராசகேலி தான் பூஷணம் அப்படிங்கிறார் அவர். கோபிகா ரத்தனங்கள் ஒவ்வொன்னையும் பொறுக்கி எடுத்து பிரேமைங்கிற பாசத்துல தொடுத்து ஹாரமா ஆக்கி தலையில மயிலிறகு இடுப்புல கிங்கிணியோட பிரகாசமா ஜொலிக்கிறான் கண்ணன். அவனோட புஜத்தோட புஜம் அங்கத்தோட அங்க ஸ்பரிசம் கிடைச்சது அப்படின்னு நம்ம எல்லாம் பாக்கியவதிகள். நமக்கு கூட பகவானோட ராசக்கிரீடை பண்ணினோம்னா பாக்கியம் தானே நமக்கு. பாக்கியவதிகள்னு நினைச்சானா உடனே பார்த்தா பட்டுன்னு தலையை தூக்கி பார்க்கறா, கண்ணன் மறைஞ்சு போயிட்டான். ஏன்? அந்த கர்வம். நாங்கள் அழகிகள், நாங்கள் பாக்கியவதிகள்ங்கிற கர்வம் கொஞ்சம் இருந்துதான், அதனால மறைஞ்சுட்டான். உடனே மறைஞ்ச போது வெறும மறையல, ஒரு ரத்தனத்தை பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டான் அவன். அத சொல்றார் பட்டத்திரிகள். எந்த ரத்தனத்தை எடுத்துட்டு போனா? ராதா பிதாம் அதிப்ரியாம் கோபவதும் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சகஸ்வைர விகாரகாரி. ஹே குருவாயிரப்பா, அத்தனை ரத்தன மாலையோட குதிச்சுட்டு ஒரே ஒரு ரத்தனத்தை மட்டும் எடுத்துட்டு மாலையை கழட்டி போட்டுட்டு போயிட்டேடா, ஏண்டா அப்படின்னா, ராதா பிதாம் தாவத அஜாத கர்வாம், அவளுக்கு மட்டும் கர்வம் இல்லை. ராதை அத்தனை ஒசத்தி, கண்ணனை விடவே ஒசத்தி ராதை. அதனால அவளை மதிப்புடைய ரத்தனம் அவளை எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற பட்டத்திரிகள். அவன் மறைஞ்சுட்டான் அப்படின்னது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லார்ட்டையுமே கேட்கிறார்கள், கச்சிஸ் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே, கோவிந்தோட சரணத்துல இருக்கக்கூடிய துளசியே அவன் எங்க இருக்கான் சொல்லே அப்படின்னா அவன் காண்பிச்சு கொடுத்துட்டானா எங்க இருக்கா ராதையும் கண்ணனும் அப்படின்னு. அப்போ அந்த ராதை போனாலே அவளாவது சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லையா கண்ணனோட, அவ சந்தோஷப்படலையா? ஏன்? நம்ம தோழிகள்லாம் பாவம் வருத்தப்படுவா. ஏன்? இந்த ராசலீலைய ஏற்பாடு பண்ணினவளே யாருன்னா ராதை தான். அதனால்தான் ராதைக்கு என்ன பேர்னா ராச ராசேஸ்வரி அப்படின்னு. ராஜ ராஜேஸ்வரி இல்ல, ராச ராசேஸ்வரி, ராசத்துக்கு ராசேஸ்வரி அவள். அதனால அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையா, நம்ம தோழிகள்லாம் வருத்தப்படுவாளே அப்படின்னு நினைச்சா உடனே என்ன பண்ணா, கர்வம் அந்த மாதிரி கண்ணன் கிட்ட நடிச்சாளாம். எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடு, இந்த பூவை என் தலையில வெயி அப்படின்னு கர்வம் அந்த மாதிரி சொன்னாலாம். அவனுக்கு புரியாது கர்வம் வந்திருக்கு அப்படின்னு. தத்ரைவ அந்தரதீயதாக உடனே மறைஞ்சு போயிட்டானாம். மறைஞ்சு போன உடனே ராதை உட்காண்டிருக்கா, தோழிகள்லாம் ஓடி வரா. ராதையை பார்த்து கேட்கறா, இப்ப என்ன பண்ணலாம், கண்ணன் மறைஞ்சுட்டானே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே, பக்தி இருந்தா கிடைப்பானவன் அப்படின்னாளா ராதை. பக்தினா என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், அதுதான் வசத்தி அப்படின்னாலாம். உடனே அவதான் கோபிகா கீதத்தை சொல்லி கொடுத்துருக்கா கோபிகைகளுக்கு. என்ன கோபிகா கீதம்? கோபிகா கீதம் ரொம்ப முக்கியம். அதுல 2 ஸ்லோகம் மட்டும் சொல்றேன், டைம் இல்லாதனால. ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா வ்ரஜ ஸ்ரயதயுந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தைத்த திருஷ்ட்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாபக துவைத்ருதாசவ கிருஷ்ணா துவாமி சின்பதே. இந்த முதல் ஸ்லோகத்துல உனக்கு தான் ஜெயம் கண்ணா, உனக்கு தான் ஜெயம் அப்படின்னு பாடினா. அப்புறம் ஒரு ஸ்லோகத்துல சொல்றா, கண்ணா நாங்க எப்படி தெரியுமா ஜீவிக்கிறோம், துளிர்த்துக்கிறோம், உன்னோட கதையை சொல்லி சொல்லி நாங்கள்லாம் உயிர் வாழறோம் அப்படின்னாலாம் ஒரு ஸ்லோகத்துல. தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவி பீடிதம் கிருஷ்ணா சத் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததும் புவி கிருணந்தி தே கிருஷ்ணா பூரித ஜனா. கண்ணன் இதை கேட்டான், நீங்க தான் துளிர்த்துக்கிறேளே, உங்களுக்கு தான் கதையை என்னோட கதையே சொன்னா போருங்கிறேளே, அதே பாடின்றுங்களே அப்படின்னானா. சொன்னாலாம், அங்க பாடிண்டே இருப்போம், நாங்க ஒத்தர் இல்ல, நாங்க நிறைய பேர் இருக்கோம், நாங்க அனாதை இல்ல, நீ அனாதை ஆயிட்டடா, நீ தனியா போயிட்டியே, எந்த காட்டுல மேட்டுல நீ அலையறியோ தெரியலையே அப்படின்னு அழுதாளாம். அவளோட பிரேம பக்திய பார்த்தான், துடிச்சு போயிட்டான் கண்ணன். ஜல்லுன்னு அவ முன்னாடி வந்து குதிச்சுட்டானா. தாசாமாவிரபூச்சௌரிகி
ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வே சாட்சாத் மன்மத மன்மதக. ஒரு மன்மதனா வந்து குதிச்சுட்டான் அவன் முன்னாடி. உங்க பிரேமையோட எதிரில் என்னால நிக்க முடியல, அதனால நான் தோத்து போய் ஓடினேன் அப்படிங்கிறானா. உங்களுடைய பிரேமை தான் எனக்கு புஷ்டி, எனக்கு பலம் அப்படின்னு சொல்லி ராசக்கிரீடையை திரும்பி பண்ணினான். இப்பவும் எப்படி ராசக்கிரீடை பண்ணினான்னாக்க ஒரு யோகேஸ்வரனா இருந்து பண்றானா. ஏன்னா ராதை சொல்லிட்டாளாம், எந்தெந்த கோபிகைக்கு எந்த மாதிரி ராதை எந்த மாதிரி கண்ணன் வேணுமோ நீ அந்த மாதிரி நிக்கணும் கண்ணா அப்படின்னு விட்டாளாம். குண்டு கோபிகைக்கு ஒல்லி கண்ணனை தான் பிடிக்குமா, வெள்ளை வெளியேன்னு இருக்கிற கோபிகைக்கு கருப்பு கண்ணனை பிடிக்குமா. அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கு உள்ள கண்ணனும் ராதையும் கண்ணனும் ராதையுமா நின்று வட்டமா நின்று அங்கண்ணாம் அங்கண்ணாம் அந்தரே மாதவக மாதவம் மாதவம் ச அந்தரே நாங்கண்ணா இத்தம்மா கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சதௌ வேணுனா தேவகி நந்தனகா அப்படின்னு கோபிகை ஒரு கண்ணனுமா ராசம் ஆடினார்கள். அப்படின்னு இந்த ராசத்தை கேட்டாலே நம்மளுடைய நமக்கு சித்தத்துல காமமே வராது அப்படிங்கிற சுகபிரமர்ஷி பாகவதத்துல. இப்படி இந்த லீலையை சொன்னேன். கடைசியா ஒரு லீலை ராதா கல்யாணத்தோட அதை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணன் ரொம்ப அடம் பிடிச்சான். குழந்தைன்னா சின்ன குழந்தை, இடுப்புல தூக்கி வச்சுக்கிற குழந்தை. அப்பா நானும் வருவேன்ப்பா மாடு மேய்க்கிறதுக்கு உன்னோட, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா. உடனே யசோதை சொன்னால, என்னால இவனை சமாளிக்கவே முடியல, இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போங்க, என்னால இன்னைக்கு முடியாது அப்படின்னு விட்டானாம். சரி வா அப்படின்னு அவனை தூக்கி இடுப்புல வச்சுட்ட, மாட்டெல்லாம் ஓட்டிண்ட கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போயிட்டே இருக்க. நடந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டே இருக்கிற போது திடீர்னு வானம் கருத்து போயிடுத்து, இருட்டி நுடுத்து, மழை இடி. குழந்தை பார்த்தது வீல் 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 வீல்னு கத்த ஆரம்பிச்சு கொடுத்து. உடனே பயமா இருக்குப்பா பயமா இருக்குப்பா, இடி இடிக்கிறது மின்னல் அப்படின்லாம் சொல்லி அழகு குழந்தை. மாட்டை வேற மாடும் ஒரு பக்கம் மிரண்டு போறது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மாடு மிரண்டுறது, கிருஷ்ணன் அழறான், என்ன பண்றதுன்னு புரியலையே. யாராவது வந்தா அவாக்கிட்டையாவது இவனை கொடுத்து அனுப்பிடலாமே, இல்ல மாட்டையாவது ஓட்டிட்டு போங்கன்னு சொல்லலாமே, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாளேன்னு பயந்துன்னு நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றதுன்னு திடீர்னு ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது ராதிகாராணி. ஏன்னா ராதிகாராணிக்கு பொறுக்காதே, கண்ணன் அழுதா ஓடி வந்துட்டாளா ராதிகாராணி. எப்படி வரா அப்படின்னா அதே 16 வயசு ரூபத்துல வந்துட்டாளாம், 12 வயசு ரூபத்துல வந்துட்டாளாம். வந்த உடனே ராதிகாவை பார்த்த உடனே சந்தோஷம் ஆயிடுத்து அவருக்கு, நந்தகோபருக்கு. ராதிகா இங்க வாமா, இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் யசோதை கிட்ட விட்டுரு அப்படின்னாராம். சரினானா இப்படி கொடுக்கற தாவிண்டு போய் அவ இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறானா. கண்ணு உட்காந்துட்ட உடனே நினைச்சுக்கிறாராம், என்ன பொருத்தமான ஜோடியா இருக்கு ரெண்டு பேரும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் ராதையுடைய அவதார ரகசியம். அவருக்கு மட்டும் இல்ல, பிரஜவாசிகளுக்கே தெரியுமா இந்த அவதார ரகசியம் என்ன அப்படின்னு. கொஞ்ச தூரம் தூக்கிண்டு போறார்கள். போன உடனே இடுப்புல நந்தபாபா மறையற வரலும் பார்த்துட்டு அவர் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு உடனே சேட்டைய ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணா, சல்லுன்னு அவளுடைய இடுப்புல இருந்து குதிச்சான். அவளுக்கு ஏத்த மன்மதனா நின்னுட்டானா. வந்து நின்ன உடனே சொல்றாளாம், உங்க அம்மாக்கு மட்டும் குழந்தையா இருந்து எல்லா லீலையும் பண்றியே, எனக்கும் அனுகிரகம் பண்ணேண்டா கண்ணா அப்படின்னு கேட்டாளாம் ராதை. உடனே பண்ணிட்டா போச்சு அப்படின்னா கிருஷ்ணன். உடனே கூப்பிட்டானா, யாரு அப்படின்னா, ஹே பிரம்மா அப்படின்னு கூப்பிட்டானா. பிரம்மா அங்கேருந்து ஓடி வந்த கைய கூப்பிண்டு நிக்கிறாராம். என்னைக்கு கூப்பிடுவேன்னு காத்துன்ற கேள்வா புல்லாய் பிறவி தர வேணும்னு நிக்கிறாரு அவர். சிவபெருமானுக்கு கிடைச்ச மாதிரி இவருக்கும் சான்ஸ் கிடைச்சு கொடுத்து காத்துண்டு நிக்கிறேன்ப்பா அப்படின்னு நின்னாராம். ராதிகா ராணியை பார்த்து கைய கூப்பி சொல்றாராம் பிரம்மா, அம்மா நான் பல வருஷம் தபஸ் பண்ணினேன், கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அப்ப என்ன வேணும்னு என்ன கிருஷ்ணன் கேட்டான். உன்னை ரொம்ப வசீகரிக்க கூடியவருடைய தரிசனம் எனக்கு வேணும்னு கேட்டேன். பகவான் சொன்னா, நீ தபஸ் பண்ணிட்டே இரு, உனக்கு இன்னும் பக்குவம் வரல, வரப்போது கூப்பிடுறேன்னா இன்னைக்கு என்ன கூப்பிட்டுட்டான், எனக்கு பக்குவம் வந்துடுத்து, அதனால உன்னோட தரிசனம் கிடைச்சதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கமண்டல ஜலத்தால ராதிகாவுடைய சரணத்தை அலம்பி தன் மேல போர்ஷனம் பண்ணிட்டு, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா இன்னைக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நிக்கிறாராம். அப்போ ராதிகா ராணி கேட்கிறானா, என்ன வரம் வேணும் உமக்கு அப்படின்னு. திருப்பி இவரும் பாருங்க எப்பேற்பட்ட வரம் வேணும்னு சொல்றாரு. சதா சர்வ காலமும் மனசு உங்களுடைய சரண கமலங்கள்ல லயப்படணும், திருடபக்தி வேணும் எனக்கு அப்படின்னாராம். இவர் அனுகிரகம் பண்ணிட்டார் ராதா தேவி.
உடனே சொல்றாராம், ஜோடி பொருத்தம் ரொம்ப நன்னா இருக்கே, நீங்க கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நன்னா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்ற. கண்ணன் சொல்றானா, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டதே அப்படின்னு நானும். உடனே பிரம்மா பிரகஸ்பதியா வந்துட்டார், யஜ்ஞ குண்டம்லாம் தயார் பண்ணிட்டார், 33 கோடி தேவர்கள்லாம் வந்துட்டா, சரஸ்வதி பார்வதி இந்திராணி எல்லாரும் வந்துட்டாளாம் தேவலோகத்திலேருந்து. ஏன் அப்படின்னா ராதிகாக்கு அலங்காரம் பண்றதுக்காக அவள்லாம் வந்துட்டாளாம். சிவபெருமான் கண்ணனுக்கு அலங்காரம் பண்றார் நினைச்சுக்கிற, என்ன கிரீம் பூசினாலும் இந்த பயலோட கருப்பு போக மாட்டேங்கிறதே அப்படின்னு நினைச்சுக்கிறாரா. அதுக்கு கண்ணன் சொல்றான்னா, ராதிகாக்கு பிடிச்சதே இந்த கருப்பு தான் அப்படிங்கிறானா கண்ணன். சுகபிரம்ம ரிஷி இந்த கோலோகத்துல கண்ணன் ராதை இருக்கிற போது அவளுடைய மேல தோள்பட்டையில ஒரு கிளி உட்காண்டே இருக்கும். யார் அந்த கிளி அப்படின்னா, அந்த கிளிக்கு பேர் என்ன, சுகம் அப்படின்னு பேரு. அந்த சுகம் தான் இவா 2 பேரும் அவதாரம் பண்ணிட்டான உடனே அதுவும் சுகபிரம்ம ரிஷியா அவதாரம் பண்ணி பாகவதத்தை சொல்லித்து அப்படின்னு சொல்லுவான். அந்த சுகபிரம்ம ரிஷி கிளியா மாறிட்டாராம். கிளியா வந்து இங்கேருந்து ராதிகா கிட்ட போறாராம், திருப்பி அங்கேருந்து கண்ணன் கிட்ட வந்து, கண்ணா கண்ணா அவ முத்து மாலை போட்டுக்கிறா அப்படின்னு உடனே எனக்கு முத்து மாலையை கொண்டு வா அப்படிங்கிறானா. முத்து மாலையை போட்டுக்கிறான். எப்படி இங்கேருந்து அங்க பறந்து அங்கேருந்து இங்க பறந்து அவ என்ன அலங்காரம் பண்ணிக்கிறா இவன் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறான் மாறி மாறி உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த இது அலங்காரம் பண்ணிட்டே இருக்காளா 2 பேரும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துட்டா, கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லாரும் வந்துட்டா, கோலாகலமா பாட்டு டான்ஸ் அமக்களப்படுறது. இங்க அமக்களப்பட்டதே ராதா கல்யாணத்தும் போது அந்த மாதிரி அமக்களப்பட்டுதான். எங்க பண்டீரவனம் அப்படிங்கிற இடத்துல காம்பீரியமா வரான் கண்ணன். ராதை ஹம்ச நடந்து வரா, மயங்கிட்டான் பைய. அவளை பார்த்த உடனே பிரம்மா மந்திரம் சொல்றார், அக்னி வலம் வரார்கள் எல்லாரும். ராதிகாவுக்கு சிந்தூரம், இந்த நார்த் இந்தியாவில் சிந்தூரம் தான் இடுவா. சிந்தூரம் இடுறா பகிட்டு கிட்ட. சிந்தூரம் இடுற மாதிரி தான் இன்னைக்கும் பண்டீரவனத்துல அவ 2 பேரும் இருக்கா. அடியன் பார்த்ததில்ல, அது இருக்கா அப்படின்னா யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்கோ எனக்கு, அல்ல போவி பார்த்துட்டு வாங்கோ. சிந்தூரம் இடுற மாதிரி இருக்கா அந்த இடத்துல. இதை பார்த்துட்டு தான் நம்ம ஆண்டாளை சொல்லாம விட மாட்டேனே. நம்ம ஆண்டாளும் என்ன சொல்றா அப்படின்னு நாச்சியார் திருமொழியில, பாண்டிவனத்து என்னை உய்த்துடுமின் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னாக்க, அந்த ராதைக்கு நீ அனுகிரகம் பண்ணினியே அந்த மாதிரி என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோடா கண்ணா அப்படிங்கிறா ஆண்டாள் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கிறார்கள், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே அப்படிங்கிறார் பிரம்மதேவர். உடனே இதெல்லாம் எங்க இருக்கு, நான் மாட்டுக்கு ஏதோ கதை விடுறேன்னா இல்ல, பிரம்ம விவர்த்த புராணத்துல இதெல்லாம் பிரம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு இருக்கு. ஜெயதேவர் அத ஒரே ஒரு ஸ்லோகத்துல, பிரதம ஸ்லோகத்துல, ஆரம்ப ஸ்லோகத்திலேயே கொடுத்திருக்கார் இவாளோட கல்யாணம் நடந்தது. மேகைர் மேதுரமம்பரம் வனபுவக ஷாமாஸ்தமால திருமைஹி நத்தம் பீருரயம் தமேவ ததிமம் ராதே கிருகம் பிராபய இத்தம் நந்த நிதேசதச்சலிதயோகோ பிரத்யத்வ குஞ்சத்ருமோ ராதா மாதவயோர் ஜயந்தி யமுனா கூலே ரகக்கேலய கேலயகிய அப்படின்னு முதல் அஷ்டபதியில அவரே சொல்றார், ஜெயதேவரே சொல்றார். ராதா கல்யாண உற்சவம், ராதா கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும், ஆனா ராதா கல்யாண உற்சவம் அடிக்கடி பண்ணுவோம். எப்படி திருப்பதியில எல்லாரும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாண உற்சவம் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி யார் கல்யாண உற்சவம் ராதா கல்யாணம் பண்ணுவா அப்படின்னாக்க, இங்க மாதிரி பஜனை கோஷ்டிக்காரா 4 புஷ்பத்தை வச்சுட்டு 10-15 பேர் கூடி நின்று கீர்த்தனம் பாடி அவ ராதா கல்யாணத்தை பண்ணுவா. இன்னைக்கு அந்த ராதா கல்யாண மகோத்சவம் இங்க நடந்தது. ரொம்ப ரொம்ப நன்னா, ரொம்ப ரொம்ப ஜோரா நடந்தது. அந்த உற்சவத்தை பல தடவை நடத்தணும்னு ஆசைப்பட்டவரும் பிரம்மதேவர் தான். அந்த மாதிரி அங்கங்க உற்சவம் நடந்துட்டே இருக்கு. அதை கண்டு கழிக்கணும்னா ஏன் அப்படின்னாக்க, கல்யாணம் அவ பண்ணிக்கிறத நாம கண்ணால பார்த்தோம்னா நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ராதா கல்யாணமோ சீதா கல்யாணமோ இல்ல தாயார் கல்யாணமோ பண்ணி பார்க்கிறோம், ஆண்டாள் கல்யாணமோ பண்ணி பார்க்கிறோம். நம்மெல்லாம் அந்த ராதா கிருஷ்ணனுக்கு மங்களம் பாடி அமைவோம். சங்கு சக்கரதாரனுக்கும் ராதா ராணிக்கும் மங்களம் மங்களம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏதாவது அபச்சாரமா சொல்லி இருந்தா அடியேனை க்ஷமிக்கணும்னு உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு முடிக்கிறேன்.